ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அயன் பாக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேபிள் வந்து கட் ஆகிருக்கு 3 வயருமே. இப்போ வந்து இந்த ஒயரை வந்து எப்படி செக் பண்ணுது, அயன் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லை வந்து ஏதாவது கிரவுண்ட் எர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் வச்சு செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் எரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் இருக்கும், ரெட்டு, பிளாக்கு, க்ரீனுன்றது பார்த்தீங்கன்னா எர்த்திங்கு. ஸோ இப்போ வந்து நான் இதுக்கும் எர்த்திங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ண போகிறேன். க்ரீன் ஒயருக்கும் இந்த மெட்டல் பாடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்டிங் கரெக்டாக வருது. அதே மாதிரி மற்ற ஒயர்லேருந்து லீக் கரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நியூட்ரல் ஒயர் டு இந்த மெட்டல் பார்ட்டும் ஃபேஸ் ஒயர் ரெட் ஒயர்லேருந்து இதுக்கும் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ வந்து நம்மளுக்கு எர்த்திங் வந்து கரெக்டாக இருக்குது, எந்த லீக்கேஜ் கரண்ட்டுமே வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதனோட இன்டர்னல் காயில், ஹீட்டிங் காயில் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிளாக் ஒயருக்கும் ரெட் கலர் ஒயருக்கும் வந்து செக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்தவித கன்னிட்டியும் வரல. ஸோ இப்போ வந்து இது ஆஃபில் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் டெம்பரேச்சர் கண்ட்ரோலில். நெக்ஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகுது, ஆனால் ஃபுல் பிரைட்னஸ் வந்து நமக்கு எரியல, கொஞ்சம் லோவாக தான் எரியுது. என்ன ரீசன்னா இந்த காயில் வந்து நல்லா இருக்குது. காயில் ஷார்ட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபுல் பிரைட்னஸில் வந்து டெஸ்ட் லேம்ப் வந்து எரியும். ஸோ இப்போ வந்து இந்த கேபிள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாட்டமில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெகுலேட்டர் யூனிட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான். ஸோ ஜஸ்ட் இழுத்துன்னா வந்துடும், ஜஸ்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வந்து லாக் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பொறுமையாக எடுத்திங்கன்னா இந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து இப்போ நம்ம புதுசாக வாங்கி இந்த கேபிள் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஃபேஸு, பிளாக் கலர் வந்து நியூட்ரலு, இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா எர்த்திங் ஒயர். இது வந்து காமன் ஐஇ ஸ்டாண்டர்ட் படி பார்த்திங்கன்னா காமன் எல்லா இடத்துலையும் இந்த ஒயர் தான், இந்த ஸ்டாண்டர்ட் படி தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து புது கேபிள் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு, அயன் பாக்ஸ் கேபிள்னு சொல்லிட்டு. இதிலே வந்து இந்த எண்டில் வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கான இதுவெல்லாம் கிளாம்ப்லாம் போட்டு ட்ரிம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 கேபிளையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் இருக்கிற ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணி இந்த யூனிட்டியை வந்து வெளியேற்றலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ போகிறதுக்கு வந்து கரெக்டாக ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு இந்த டாப் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 த்ரெட் 3 த்ரெட் வந்து போட்டுக்கலாம் ஸ்க்ரூவை. பார்த்திங்கன்னா இந்த கேபிள் வந்து இது உள்ளேருந்து விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இந்த யூனிட் உள்ள வந்து இது உள்ள இந்த கனெக்டர் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும். கேபிள் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக எந்த ஒயர் எதுலேருந்து ரிமூவ் பண்ணமோ எர்த்து டு எர்த்து அதே தான் பழைய கனெக்ஷன் அப்படியே கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரல். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாப் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இந்த ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் வந்து இங்கே ஸ்க்ரூ பண்ணணும், லாக் பண்ணி. இது வந்து ஃபுல் டைட் பண்ணணும் இந்த கிளாம்பை, இல்லைனா வந்து இன்னும் இது லூஸாக விட்டோன்னா நம்ம இப்படி ஸ்ட்ரெயின் ஆகும்போது வந்து இந்த ஒயர் வந்து ஈர்த்து டேமேஜ் ஆகும். இங்கேயே வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். அதுக்காக தான் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இங்கே லாக் டைப் தான். லாக் பண்ணி இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும், இங்கே 2 ஸ்க்ரூ வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் வந்து பவர் கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே லைட் இண்டிகேட் ஆகுது. டெம்பரேச்சர் ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வலிமலை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.